एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे। ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என்ற தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதன் முன்னோட்டமாக சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர் பேசினார். राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़े. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை அரசியலில் முக்கியத்துவம் பெறும் என கூறப்பட்டு வந்த சூழலில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்தே சந்திக்கும் என அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கவிருப்பதாகவும் கூட்டணி ஆட்சி என்ற தகவலையும் அமித்ஷா உறுதிப்படுத்தியுள்ளார். एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. இதனிடையே கூட்டணி அமைக்க அதிமுக தரப்பில் இருந்த எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்று கூறிய அமித்ஷா, அதிமுகவில் நடந்து வரும் உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றார். एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. கூட்டணியை அமித்ஷா உறுதிப்படுத்தினாலும் தேர்தல் சமயத்தில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்படும் என்று தெரிவித்தார். அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தபோது அதிமுக தரப்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் பாஜக தரப்பில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் மேடையில் அமர்ந்திருந்தனர். பாஜகவின் மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை தீநகரில் அமைந்துள்ள பாஜகவின் மாநில தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு பெறப்பட்டது. அதில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் தன்னுடைய விருப்ப மனுவை சமர்ப்பித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் நயினா நாகேந்திரனின் பெயரை பரிந்துரைத்த நிலையில் அவரது விருப்ப மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேறு யாரும் விருப்ப மனுவை தாக்கல் செய்யாததால் பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாளை மாலை சென்னை ஸ்ரீவாரு மண்டபத்தில் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.